இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய 3வது சனிக்கிழமை, தவக்காலத்தின் 32ஆம் நாள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த தாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரே, சனிக்கிழமை என்றாலே ஆரோக்கிய அன்னைக்கு மகிமை சேர்க்கக்கூடிய, வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற உயர்ந்த தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நம்முடைய துன்பம், வேதனை, பிரச்சனை, கவலை, கண்ணீர், மன அழுத்தம், போராட்டங்கள், சவால்கள், பயம், நடுக்கம், அச்சம், தயக்கம், கடன் சுமை, அறுவை சிகிச்சை, போக்குவரத்து, வெளிநாட்டு பயணம், தொழில், பிள்ளைகளுடைய படிப்பு, தேர்வு, அத்தனையும் நம்முடைய தேவதாயின் வழியாக ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவருக்கும் செய்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரே, ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். நோய்வாய்ப்பட்டு இருப்பவருக்காக வேண்டுதல் திருப்பலியும், திருப்பலியுடைய இறுதியிலே இதோ எண்ணெயானது அபிஷேகம் செய்யப்பட்டு நோயாளிகளுக்காக கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு எள்ளும் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மன கஷ்டமா, வேதனையா, துன்பமா, துயரமா, அழுத்தமா, கவலையா, சோர்வா, தளர்வா, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். நேராக கிளம்பி ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வாருங்கள். தாயானவர் இங்கு காத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்றார். நீங்கள் எப்படி வருகை தந்தாலும் இல்லம் செல்கின்ற போது சிரித்த முகத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். மனசும் உடலும் ரிலாக்ஸ் ஆகணும். அதற்காக ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருகை தர உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரே, இந்த நாளில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் விசேஷமாக இயேசுமெரி டிவி நேயர்கள் 7035 பேர் குடும்பத்தாரையும் நபர்களையும் ஆண்டவர் அபரிதமாக இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்க உங்களுக்காக இயேசுமெரி டிவி நேயர்களுக்காக இந்த நாளில், அருமையான நாளில் ஒப்பு கொடுக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர, இந்த நாளுடைய நற்செய்தியில் கலிலேயாவில் இருந்து நல்லது பிறக்குமா? பிரியமான சகோதர சகோதரே, கலிலேயா, யூதேயா, இந்த 2 பகுதியும் முக்கியமான பகுதிகள். கலிலேயா பாமர மக்கள், ஏழை மக்கள், கல்வி அறிவற்ற, பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் அவர்களை 2ஆம் 3ஆம் தர குடிமக்களாக எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் அவர்களை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, யூதேய பகுதி, இந்த யூதா எருசலேம் பகுதி எப்போதுமே உயர்குடி மக்கள், பணம் படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், பரிசேயர், சதுசேயர், மூப்பர்கள், அறிஞர்கள், அவர்களுக்குத்தான் அத்தனையும் சட்ட திட்டங்கள் தெரியும். கடவுள் அவர்களுக்காகவே தோன்றுவார். கலிலேய பகுதியில் அல்ல, மாறாக எருசலேமிலே ஆண்டவர் தோன்றுவார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர்கள் காத்து கிடந்த நபர்களாக நாம் பார்க்கின்றோம். ஆகையால் ஆண்டவர் எருசலேமில் அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யவில்லை, மாறாக கலிலேயாவிற்கு சென்றே அவர் நிறைய காரியங்களை, அவருடைய சீடர்கள் அத்தனை பேரையும் அந்த கலிலேய பகுதியில் தான் அவர் அழைக்கின்றார். அங்குதான் இதோ மலை பிரசங்கம் நடக்கின்றது. அங்குதான் புயலையும் காற்றையும் அவர் அடைக்கின்றார். இவ்வாறாக பலதரப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் கலிலேய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அவர் செய்தார். ஏனென்றால் அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் மதித்தார்கள், அவர்கள் ஆண்டவரை யார் என்று தெரிந்து கொண்டார்கள். ஒரு சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய ராயப்பர் கூட நீர் மெசியா என்று அறிவித்தார்.
பலதரப்பட்ட வெளிப்பாடுகள் அந்த கலிலேய பகுதியில் தான் நடந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நிறைய நேரங்களில் ஊரை வைத்தும் பேரை வைத்தும் அல்லது அந்த பிறப்பை வைத்தும் நாம் இவனுக்கு இப்படித்தான், இவர்களெல்லாம் இப்படித்தான், இப்படிப்பட்ட நபர்கள் தான் என்று நம்முடைய நெத்தியில பெரிய லேபிள் ஒட்டுகிறோம். ஒரு சில நபர்கள் கூட 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பழகி இருக்கக்கூடும். ஆனால் இந்த நாளிலும் கூட எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அறிவுத்திறன் படைத்தவர்களாக இருந்தாலும், அந்த கீழ்த்தரமான மதிப்பீடுகளை வைத்து, அந்த முன்சார்பு எண்ணங்களை வைத்து மதிப்பிடக்கூடிய நபர்களையும் அன்றாட வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடந்தது. ஆகையால் ஆண்டவரை மெசியா என்று எருசலேம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அவர் எத்தனை முறை தொழுகை கூடத்திற்கு சென்று போதித்தாலும், சரி நிகரான ஏதோ 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் திருவிழாவில் காணாமல் போயிருந்தாலும், எருசலேம் ஆலயத்தின் மூப்பர்களோடு அறிஞரோடு அவர் பேசினாலும் அவரை அந்த அளவிற்கு அவர்கள் பாராட்டவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இப்படித்தான். என்னதான் செய்தாலும், என்னதான் உழைத்தாலும், என்னதான் பேசினாலும், என்னதான் உடனிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நபரை அவர்கள் பொருட்டாக எண்ணுவதில்லை. ஆனால் எங்கோ இருந்து வரக்கூடிய நபர் ஒரு 1000 ரூபாய் செலவு செய்திருப்பார், அதைத்தான் பெரிதாக பேசுவார்கள். பிரியமான சகோதரர் சொல்லே, நம்முடைய உழைப்பை ஒருபோதும் யாரும் அங்கீகரிப்பதில்லை. அதுவும் உடல் உழைப்பை யாரும் அங்கீகரிப்பதில்லை. பெரும்பாலும் திருமண வீடுகள்ல, விசேஷ வீடுகள்ல உழைக்கக்கூடிய நபர் மதிப்பதில்லை. ஆனால் உழைக்காமல் பணம் கொடுக்கக்கூடிய, மொய் வைக்கக்கூடிய நபர்களை பெருமிதமாக பார்ப்பது, முதலிடம் கொடுப்பது, முதல் மரியாதை செலுத்துவது, அவர்களை வணங்குவது, அவர்கள் செல்லும் வரையில் வீதி வரையில் சென்று அவர்களை வழி அனுப்பி வைப்பது, அவர்கள் காரேறி சென்றால்தான் ஒரு திருப்தி. இவ்வாறாக ஏக்க தோக்கம் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்று ஆண்டவரையும் அப்படித்தான் பார்த்தார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்டாக எண்ணவில்லை. இந்த சமுதாயம் உயர்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்த உலகம் இப்படித்தான் பேசும். ஆகையால் நம்முடைய அந்த திட்டப்பணியை நோக்கி, அந்த கொள்கையை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி, அந்த சமத்துவத்தை நோக்கி, அந்த சகோதரத்துவத்தை நோக்கி, அந்த சமநிலையை நோக்கி மனிதனை மனிதனாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி. நாம் பரிசேயர்கள், சதுசேயர்களைப் போல அல்லது உயர்ந்த குடிமக்களைப் போல மற்றவர்களை பிரித்து பார்க்கவும், மற்றவர்களை ஒதுக்கி பார்க்கவும், மற்றவர்களை தாழ்நிலையில் பார்க்கவும், ஒருவேளை பிறப்பு அடிப்படையில, பொருளாதார அடிப்படையில அல்லது அறிவுத்திறன் அடிப்படையில யாரையும் ஒருபோதும் உதாசீனப்படுத்தாத நபர்களாக புறக்கணிக்கப்பட்ட கல்லை மூளைக்கல்லாயிற்று. நம்மை தாழ்ந்தவர்களாக நினைத்தவருக்கு முன்பாக நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும், வெற்றி பெற்று காமிக்க வேண்டும், உயர்ந்து காமிக்க வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்றால் அது மிகையாகாது. அதற்கு நாம் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் உழைக்க வேண்டும். அது ஜெபமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், அல்லது சம்பாதித்தியமாக இருக்கலாம். எதுவாக இருப்பினும் தொடர் முயற்சி கண்டிப்பாக ஒரு உயர்வு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். நம் ஆண்டவர் அந்த உயர்ந்த நிலைக்கு சென்றார் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய தாயுடைய பரிந்துரையோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஒருபோதும் இந்த மக்கள், அது எருசலேம் வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, உண்மையில் அக்கறை செலுத்தவில்லை, உம்மை மதிக்கவில்லை. எப்போது பார்த்தாலும் உண்மையில் குற்றமும் குறையும் மற்றும் இதோ உண்மையில் விமர்சனங்களும் அதிகமாகவே எழுந்தன. நீ ஒருபோதும் சோர்வடையாமல் தலைவடையாமல் அதையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி வெற்றி பெற்றீரே தகப்பனே. அப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் விடாமுயற்சியும் கொண்டவர்களாக வாழ ஆணுமலையில் வீட்டிருக்கக்கூடிய எங்கள் ஆரோக்கிய தாய் எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.